அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த வகுப்பில் நம்ம ரேங்க் மெத்தட் வச்சு எப்படி சொல்யூஷன் ஆஃப் அன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அணியின் தரம் பயன்படுத்தி தீர்வு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதில் ஒரு சம் நான் செஞ்சுருந்தேன், ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதில் நிறைய பேர் டவுட் கேட்டுருந்ததுனால இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மெத்தடில் 4 டைப் இருக்குது, நல்லா பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்ல போகிறது 4ல் ஃபஸ்ட்டு 3 டைப் வந்து கன்சிஸ்டன்ட், 4வது வந்து இன்கன்சிஸ்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு டைப் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டார் போட்டுக்கலாம் நம்பர்னு வச்சுங்க. நான் சம் போடாமல் இந்த பொம்மை மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் இப்போது இந்த ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகலை, அப்போ ரேங்க் 3, ரேங்க் ஆஃப் ஏபியும் 3 தான். இது லாஸ்ட் காலத்தை மூடிட்டுன்னா ரேங்க் ஆஃப் ஏ அதுவும் 3 தான். ஸோ இதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு. இப்போ ரெண்டாவது டைப் வாங்க, இதுதான் உங்களுக்கு நடத்தினது. ரெண்டாவது வந்து நீங்கள் இப்போ பாருங்கள், ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு, அப்போ என்னது ரேங்க்கு 2. இப்போ லாஸ்ட் காலத்தை மூடிட்டிங்கன்னா அப்பயும் ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு, அதனால் அதுவும் ரேங்க் 2 தான். ரெண்டுமே சமம், அங்கே ரெண்டுமே ரேங்க் 3, இதுவும் 3, ஸோ கன்சிஸ்டன்ட். இங்கே 2, இதுவும் 2, ஸோ இதுவும் கன்சிஸ்டன்ட் தான். ஆனால் இதுக்கு பேர் கே டைப் சொல்கிறோம். இதுதான் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த சம். இதில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ், ரெண்டாவது ஒய், மூணாவது ஜெட், நாலாவது கான்ஸ்டன்ட். அப்போது இது எக்ஸ் 0 ஆயிடுச்சு, இது ஒய், இது ஜெட். ஜெட்டுக்கு பேர் தான் நீங்கள் கேன்னு வச்சு ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஒய்யை கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் ஒய்யை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், ஜெட்டுக்கு கே போட்டு எக்ஸை கண்டுபிடிக்கணும். இதான் நீங்கள் செஞ்சுருக்க வேண்டிய சம். ஓகேவா? இப்போது இந்த சம் நான் செஞ்சுட்டேன், உங்களுக்கு போன வாரமே செஞ்சேன் நான். இப்போ 2 ரோ 0 ஆகிட்டதுனால இதுக்கும் மெனி சொல்யூஷன் தான். ஒரு ரோ 0 ஆனாலும் மெனி சொல்யூஷன் தான், 2 ரோ 0 ஆனாலும் மெனி சொல்யூஷன் தான். ஒரு ரோ 0 ஆகலை, ஆனால் எக்கோலண்ட் ஃபார்ம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நம்ம ரேங்க் 3 சொல்கிறோம், யூனிக் சொல்யூஷன் சொல்கிறோம். ஒரு ரோ 0 ஆனாலும் மெனி சொல்யூஷன், 2 ரோ 0 ஆனாலும் மெனி சொல்யூஷன். 2 ரோ 0 ஆனால் அதுக்கு தான் பேர் எஸ்டி டைப் சொல்கிறோம். 2 ரோ 0 ஆயிடுச்சுன்னா ரேங்க் இதுக்கும் 1 அதுக்கும் 1. அப்போ என்ன செஞ்சோம், எஸ்டி டைப்னா இந்த ஒய்க்கு எஸ் பேர் வச்சோம், ஜெட்டுக்கு டி பேர் வச்சு எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம். இது போன கிளாஸில் செஞ்சு. ஸோ இந்த 3 கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட்னா என்னன்னு சொன்னால் ஒருங்கமைவு உடையது. இதுவும் 3 3 ஈக்குவல், 2 2 ஈக்குவல், 1 1 ஈக்குவல். ஸோ இது கன்சிஸ்டன்ட். இதில் ரேங்க் 3 வந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன், ரேங்க் 2 வந்தாலும் மெனி சொல்யூஷன் ஆனால் கே டைப், ரேங்க் 1 வந்தாலும் மெனி சொல்யூஷன் ஆனால் எஸ்டி டைப். அடுத்தது கடைசி பாருங்கள், நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷனாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏபி, இதான் ஃபுல்லாக ரேங்க் ஆஃப் ஏபி. ஸோ இது ஃபுல்லாக 0 ஆகலை, அதனால் அதுக்கு ரேங்க் 3. ஆனால் இப்போ லாஸ்ட் காலத்தில் மூடிட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகிடுது, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ மட்டும் அதில் பாருங்கள் ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. 0 ஆனதுனால ரேங்க் வந்து 2. அப்போ இதுவும் ஈக்குவல் இல்லை. ஈக்குவல் இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட்னா ஒருங்கமைவு அற்றது. அதே எக்ஸசைஸில் தொடர்ந்து நம்ம 3வது சம்மை பார்க்க போகிறோம். 1.6ல் இந்த சம் என்னன்னு பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் லாம்டா அண்ட் கே த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வில் ஹாவ் நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், மெனி சொல்யூஷன். தமிழில் பாருங்கள், லாம்டா மீன் எம் மதிப்பிற்கு என்ற சமன்பாட்டு தொகுப்பானது யாதொரு தீர்வு பெற்றிராது, ஒரே ஒரு தீர்வு பெற்றிருக்கும், எண்ணற்ற தீர்வு பெற்றிருக்கும். ஸோ இந்த கணக்குக்கு பேர் நான் லாம்டா மியூ கணக்குன்னு இனிமேல் நான் சொல்வேன். நான் போன வாரம் கடைசியாக போட்ட கணக்குக்கு பேர் கே கணக்குன்னு சொல்வேன். இந்த கணக்குக்கு பேர் லாம்டா மியூ கணக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸாக மாற்றணும், சமன்பாட்டை அணிகளாக மாற்ற வேண்டும். சமன்பாட்டை அணிகளாக மாற்றுவதற்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள், நம்பர் மட்டும் பார்த்து எழுதணும். 2 3 5, அடுத்தது 7 3 -5, கடைசியாக 2 3 லாம்டா. பக்கத்தில் நம்ம என்ன செஞ்சுக்குவோம், XYZ எழுதிக்குவோம். கடைசியாக கான்ஸ்டன்ட்டை பார்த்து எழுது. என்னென்ன கான்ஸ்டன்ட், 9 8 மியூ, 9 8 மியூ. இதுக்கு பேர் ஏன்னு வைப்போம், இதுக்கு பேர் எக்ஸ்ன்னு வைப்போம், இதுக்கு பேர் பின்னு வைப்போம். இப்போ விரிவுபடுத்தப்பட்ட அணி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், ஏவையும் பியும் சேர்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ எழுதணும், ரெண்டாவது பி எழுதணும். ஏல என்ன இருக்குது, 2 3 5, 7 3 -5, 2 3 லாம்டா. ஸோ இதெல்லாம் ஏ. இங்கே நான் உனக்கு சொன்னேன் கோடு போட்டாலும் போடலாம் விடலான்னு சொன்னேன்.
9 8 mu. ஸோ இது பி, இது ஏ, இது பி எழுதியாச்சு. இப்போ நம்ம எக்கோலன் ஃபார்ம் ஏறுபடி வடிவம் கொண்டு வரணும்னா இதை 0 ஆக்கணும், ரெண்டாவது இதை 0 ஆக்கணும், மூணாவது இதை 0. ஃபஸ்ட்டு எதை 0 ஆக்கணும், 7 0 ஆக்கணும்னா இதை ஃபுல்லாக 7ஆல் பெருக்கு, 7ஆல் பெருக்கு, 7 2 14, 7 3 21, 7 5 35, 9 7 63. இதை என்ன செய்யணும், அதை 7ஆல் பெருக்காச்சு, இது 2ஆல் பெருக்குங்க, 7 2 14, 3 2 6, மைனஸ் I 2 10, 8 2 16. இப்போது நம்மளுடைய எய்ம் இதை 0 ஆக்கணும். இப்போ 0 ஆகாது, ஏன் 0 ஆகுதுன்னா மைனஸ் இல்லை. அப்போ இதை மைனஸ் ஆக்கு, இதை மைனஸ் ஆக்கு, இதை ப்ளஸ் ஆக்கு, இதை மைனஸ் ஆக்கு. 0 21 16 போனால் 15, சாரி 6 போனால் 15, 35 ப்ளஸ் 10 45, 63 16 கழிச்சா என்ன வரும், 13 6 போச்சுன்னா 7, கடன் வாங்கிட்டா 5 1 போனால் 4. ஸோ இதை கொண்டாந்து இங்கே எழுதி பார்க்கலாம். டில்டா சொன்ன நான் அணியின் உருமாற்றம் இதில் என்னென்ன எழுதணும், ஃபஸ்ட் ரோவில் 2 3 அதை பார்த்து அப்படியே எழுதுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. செகண்ட் ரோ தான் இப்போ மாறிடுச்சு, என்னன்னு சொல்லி மாறிடுச்சு, 0 15 45 47. ஸோ தேர்ட் ரோ அப்படியே எழுது, 2 3 லாம்டா மியூ எழுதியாச்சு. லாம்டா மியூலாம் பார்த்து பயந்துடாது, ஒன்றுமே இல்லை, ஈஸி. இப்போ பாருங்கள், நான் எதை 0 ஆக்கணும், 2 0 ஆக்கணும்னா ஒன்றுமே தேவையில்லை, இங்கே நீ மைனஸ் போட்டுக்கிட்டா போதும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 2 நான் 0 ஆக்கணும்னா முன்னாடி என்ன போட்டு பெருக்கலாம் தேவையில்லை, வெறும் மைனஸ் போட்டுக்கிட்டாவே போதும். இப்போ என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். 2 வந்து 2ல் கழிச்சா 0, அப்போது இங்கே என்ன வரும், ஃபஸ்ட் ரோ எழுதிக்க முதல்ல 2 3 5 9ன்னு எழுதிக்கோ, 0 15 45 47ன்னு சொல்லி எழுதிக்கோ. இப்போது 2 மைனஸ் 2 0, 3 மைனஸ் 3 0, லாம்டா மைனஸ் 5னா லாம்டா மைனஸ் 5. லாம்டா வந்து ஒரு லெட்டர், அதை போய் நம்பரில் கழிக்க முடியாது. ஸோ இது லாம்டா, அது மைனஸ் 5 அவ்வளோதான். இப்போ நீ சொல்ல அடுத்தது, இது மியூ, இது மைனஸ் 9, அப்போ என்ன ஆகும், மியூ மைனஸ் 9, மியூ மைனஸ் 9, அவ்வளோதான். இப்போ எக்கோலன் ஃபார்ம் கிடச்சிச்சா, கிடச்சிச்சு. எக்கோலன் ஃபார்ம்னா இந்த 3 நம்பரும் 0 ஆகிடுச்சு. அப்போது நம்ம ஆன்சருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கேஸஸ்க்கு போக வேண்டியதான். என்ன கேஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு கேஸ் 1 வகை 1 எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, 2 0 போட்டுக்கோ, லாம்டா மைனஸ் 5 0 போட்டுக்கோ, ஈக்குவல் டு 0, கம்மா. அடுத்தது மியூ மைனஸ் 9 0 போட்டுக்கோ. ஸோ ரெண்டுமே 0 ஆனால் இஷ்டமாக இது எழுதி காமிக்கிறேன். என்ன ஆகும் பாருங்கள், 2 3 5 9, அடுத்தது 0 15 45 47. நான் இது 2 0 சொல்லிட்டேன், லாம்டா மைனஸ் 5 0, மியூ மைனஸ் 9 0ன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் சொல்லுங்கள் 0 0 0 0. அப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுன்னு சொன்னால் ரேங்க்னா ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 தான், ரேங்க் ஆஃப் ஏவும் 2 தான். ரேங்க் 3 வந்தால் தான் யூனிக் சொல்யூஷன், 2 வந்தால் மெனி சொல்யூஷன். மெனி சொல்யூஷன்னா என்ன, எண்ணற்ற தீர்வு, மெனி சொல்யூஷன். ஸோ இதில் இப்போ இது எங்கே வந்துருக்கு சொல்லுங்கள், கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டினில் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், தேர்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன சார் தேர்டை போய் ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஃபஸ்ட்டு கேஸ் 2 0, செகண்ட் கேஸு 2மே 0 இல்லை, செகண்ட் கேஸ் லாம்டா மைனஸ் 5ம் 0 இல்லை, மியூ மைனஸ் 9ம் 0 இல்லை. அப்போது 0 இல்லைன்னா மறுபடியும் எங்கே போங்க, என்ன இருக்குது சொல்லு, 2 3 5 9, இதான் நான் ஸ்டார்னு போட்டு காமிச்சினேன். ரெண்டாவது 0 5 45 47, கடைசியில் பாருங்கள் 0 0, இது 0 இல்லைன்ட்டேன். 0 இல்லைன்றது தான் உங்களுக்கு நான் என்னென்னு போட்டு காட்டுறேன், ஸ்டார்னு போட்டு காட்டுறேன். அப்போ எக்கோலன் ஃபார்ம் வந்துச்சா அப்படின்னா வந்துச்சு, எக்கோலன் ஃபார்ம் வந்துச்சு. ஆனால் ரேங்க் 3, ரேங்க் ஆஃப் ஏபியும் 3 தான். இது லாஸ்ட் ரோ முடிப்பார், ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகலை, அப்போது ரேங்க் ஆஃப் ஏவும் 3 தான். அப்போ 2 3னா கன்சிஸ்டன்ட், ஒருங்காமை உடையது. ஆனால் யூனிக் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் என்ன, ஒரே ஒரு தீர்வு. யூனிக் சொல்யூஷன் ஒரே ஒரு தீர்வு. ஸோ இது எந்த கேஸ், இது செகண்ட் கேஸ், ஒரே ஒரு தீர்வு. இப்போ தேர்டும் செகண்டும் கொண்டாந்து ஃபஸ்ட்டும் செகண்டாக செஞ்சிட்டோம். இப்போ நம்ம தேர்டு என்னன்னு பாருங்கள், 1 0ன்னு வச்சுக்கணும், இன்னொன்று 0ன்னு வைக்கக்கூடாது. எது 0ன்னு வச்சுக்கணும்,
லேம்டா மைனஸ் 5 ஜீரோன்னு வச்சு எழுதி பார்க்கலாம். லேம்டா மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஆனால் செகண்ட் என்ன, மியூ மைனஸ் 9 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 3 கேஸும் தெளிவாயிட்டிங்களா? அங்கே கூட அப்படி தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரெண்டுமே 0, இது ரெண்டுமே 0 இல்லை, 1 0 1 0 இல்லை. அப்போது இப்போ எழுதுங்க பார்க்கலாம். மறுபடியும் இங்கே வந்து எழுதுங்க, அந்த மேட்ரிக்ஸ் எழுதுங்க. ஃபஸ்ட் ரோல் என்ன இருக்குது, 2 3 5 9 எழுதிக்கோ. 2 3 5 9 2 3 5 9. செகண்ட் ரோ எழுதிக்கோ. செகண்ட் ரோல் என்ன இருக்குது, 0 15 45 47 0 15 45 47. தேர்ட் ரோ இப்போ தான் முக்கியம். தேர்ட் ரோ என்ன சொன்னேன், இது ரெண்டு ஏற்கனவே 0வாக இருக்கிறது. இது என்ன சொல்லிட்டேன், 0ன்னு சொல்லிட்டேன். லேம்டா மைனஸ் 5 0ன்னு சொல்லிட்டேன். அப்போது இங்கே கொண்டாந்து என்ன போட்டுக்கோ, 0 போட்டுக்கோ. 0 போட்டாச்சு. அடுத்தது எது 0 இல்லைன்னு சொல்லிட்டேன், மியூ மைனஸ் 9 0 இல்லை. இதை பார், இதான் மியூ மைனஸ் 9. இது இன்னும் இல்லைன்னு எழுதணும். 0 இல்லை. நான் பல முறை சொல்லிட்டேன், 0 இல்லைன்னா என்ன போடணும், ஸ்டார் போடணும். ஸ்டார் போட்டாச்சு. அப்போ இது 0 இல்லைன்னா இப்போது ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகலை. ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகலைன்னு சொன்னால் ரேங்க் ஆஃப் ஏபி எவ்வளோன்னு சொன்னால் 3. இப்போ இது லாஸ்ட் காலத்தை மூடிக்கோ. லாஸ்ட் காலத்தில் மூடிட்டேன்னு சொன்னால் இப்போ நல்லா பாரு, ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சா இல்லையா? ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. இப்போ பாருங்கள், இது 3 இது 2 சமம் அல்ல. இந்த 3 3 வந்துச்சு, இது 2 கன்சிஸ்டன்ட், ஒருங்கமைவு உடையது. இது சமம் அல்லன்றதுனால ஒருங்கமைவு அற்றது, இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட் தமிழில் ஒருங்கமைவு அற்றது. ஒருங்கமைவு அற்றதுன்னா நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன்னா தீர்வு இல்லை. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சது. இதோட அடுத்த சமுக்கு போகலாம். தீர்வு இல்லை. ஸோ 3 கேஸும் முடிஞ்சிடுச்சு பார்த்துங்க. அடுத்த சமுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். எக்ஸசைஸ் 1.7. இந்த தலைப்பு பாருங்கள், சமப்படித்தான நேரிய சமன்பாடு, ஹோமோஜீனஸ் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 வரும். இது வரைக்கும் நம்ம போட்ட சம் எல்லாம் நீங்கள் தயவுசெய்து ஒரு முறை எடுத்து பாருங்கள். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 வராது, நம்பர்ஸ் தான் வரும். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் அதுக்கு தான் பேர் சமப்படித்தான நேரிய சமன்பாடு, ஹோமோஜீனஸ் லீனியர் ஈக்குவேஷன். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, இது வரைக்கும் நான் பார்த்தேன் 4 மெத்தட் பார்த்தோம். 3 கன்சிஸ்டன்ட், 1 இன்கன்சிஸ்டன்ட். 3 கன்சிஸ்டண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம், 3 கன்சிஸ்டன்ட்லேயே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 1 யூனிக் சொல்யூஷன் பார்த்தோம், 2 வந்து மெனி சொல்யூஷன், அதில் 1 கே டைப்பு, இன்னொன்று எஸ்டி டைப், கடைசி வந்து நோ சொல்யூஷன், அதுக்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சம் எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸாக மாற்றணும். இப்போது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு என்ன தான் இருக்குது, 3மே 0. இங்கே எக்ஸ் ஒய் ஜெட், இங்கே நம்பர்ஸ் எழுதணும் 3 2 7. ரெண்டாவது ரோவில் 4 -3 -2. தேர்ட் ரோவில் 5 9 23. ஸோ இப்போ நம்ம பேர் வைக்க போகிறோம். இதுக்கு பேர் ஏ, இது எக்ஸ், இதுக்கு பேர் பி. இப்போது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், விரிவுபடுத்தப்பட்ட அணி. விரிவுபடுத்தப்பட்ட அணியில் யார் யாரும் சேர்த்துக்குவோம், ஏவையும் பியும் சேர்த்துக்குவோம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பி. ஸோ ஏவையும் பியும் சேர்த்துக்குங்க. 3 2 7 4 -3 -2 5 9 23 0 0 0. இப்போ எதை 0 ஆக்கணும், 4 0 ஆக்கணும்னா இதை ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணு. 4 0 ஆக்கணும், இதை ஃபுல்லாக 4ஆல். 3 12 4 2 8 7 4 28. 0 4ஆல் பெருக்குனா 0. அதை வந்து என்ன செய்யணும், இதை 4ஆல் பெருக்கியாச்சு, இதை 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்கு 4 3 12 3 9 3 2 6 0 பெருக்குனா 0. இப்போ 0 ஆகுமான்னு ஆகாது. அப்போ என்ன செய்யணும், இது மைனஸ் ஆக்கு, இதை ப்ளஸ் ஆக்கு, இதை ப்ளஸ் ஆக்கு. இது 0 மைனஸ் போட்டாலும் ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான். ஸோ அதுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும்
இல்லை. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 0 9 8 17 28 4 34 0. ஸோ இதை கொண்டாந்து அப்படி எங்கே எழுதுங்க பார்க்கலாம். அணியின் உருமாற்றம் 3 2 7 0. செகண்ட் ரோ தான் இப்போ கண்டுபிடிச்சது. 0 17 34 0. தேர்ட் ரோ 5 9 23 0. ஸோ இதை 0 ஆக்கிட்டு இப்போ எதை 0 ஆக்கணும்? 5 0 ஆக்கணும். 5 0 ஆக்கணும்னா ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 5ஆல் பெருக்கு. 3 5 15 I2 10 7 5 35 0 பெருக்குனா 0. இப்போ நம்ம என்ன செஞ்சோம் இவ்வளோ நேரம் சொல்லுங்கள்? ஃபஸ்ட் ரோவை 5ஆல் பெருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் ரோவை 3ஆல் பெருக்க போகிறோம். 3ஆல் பெருக்கு. I3 15 9 3 27 23 3 எவ்வளோ? 69 0. இப்போ குறியை மாற்று. மைனஸ் 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 மைனஸ். 15 15 போனால் 0, 10 27 போனால் மைனஸ் 17, 35 69 கழி பார்க்கலாம். மைனஸ் 34 0. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இதை கொண்டாந்து தேர்ட் ரோவில் எழுதுங்க. ஃபஸ்ட் ரோ மாற்றாத 3 2 7 0. செகண்ட் ரோ மாற்றாத 0 17 34 0. தேர்ட் ரோ மட்டும் இப்போ கண்டுபிடிச்சதை கொண்டாந்து எழுது. 0 மைனஸ் 17 மைனஸ் 34 0. ஓகே, இப்போ பாருங்கள், 2 நம்பர் 0 வச்சு இப்போ 17 0 ஆகணும். அது ரொம்ப ஈஸி. நான் பல முறை சொல்லிட்டேன். இது 2 0 ஆகிட்ட அப்புறம் ஃபஸ்ட் ரோக்கு போகக்கூடாதுன்ட்டு. ஸோ ரோ 2 ரோ 3 தான். அப்படியே பாருங்கள், சைடில் கூட போட வேணாம். ப்ளஸ் 17 17 கேன்சல் 0, ப்ளஸ் 34 மைனஸ் 34 கேன்சல் 0 அப்படின்னு அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 3 2 7 0. அடுத்தது 0 17 34 0 0 0 0 0 0. அவ்வளோதான். ஒரு ரோ ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு? இப்போ நமக்கு 0 ஆகிடுச்சு. இப்போது ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆனால் ரேங்க் நம்ம என்னன்னு சொன்னோம்? 2. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 தான். லாஸ்ட் காலத்தை மூடிட்டா அப்போ கூட என்ன தான்? ஒரு ரோ ஃபுல்லாக 0. அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் 2 தான். ரெண்டும் 2 அப்படின்னு சொன்னால் ஈக்குவல். ஈக்குவல்னா கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட்னா ஒருங்கமைவு உடையது. ஒருங்கமைவு உடையதில் இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வருகிறோம். என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது சமப்படித்தான நேரிய சமன்பாடு, ஹோமோஜினஸ் லீனியர் ஈக்குவேஷனில் 0 0 0ன்னு. யூஸ்வலாக நம்ம ரேங்க் 2னா என்ன போடுவோம் சொல்லுங்கள்? மெனி சொல்யூஷன் கே டைப் சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா non-trivial solution. Non-trivial solution. தமிழில் வெளிப்படையற்ற தீர்வு. வெளிப்படையற்ற தீர்வு. ஸோ இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ரேங்க் 2 வந்து சேமாக வந்துச்சு. 2 2ன்னு வந்தால் இங்கே 0 வராமல் ஆர்டினரி மெத்தடில் நம்ம என்ன எழுதுவோம்? மெனி சொல்யூஷன் கே டைப் எழுதுவோம். ஆனால் ஹோமோஜினஸ் லீனியர் சமப்படித்தானதில் 0 வரும். அப்போது நான் ட்ரிவியல் சொல்யூஷன், வெளிப்படையற்ற தீர்வுன்னு எழுதிட்டு இப்போ நம்ம தீர்வு உண்டு கண்டுபிடிக்கணும். இது நான் சொன்னேன் எக்ஸு, இது ஒய், இது ஜெட்டுன்னு சொன்னேன். எக்ஸ் ஒய் ஜெட்னா அப்போ 17y 34z, 17y 34z ஈக்குவல் டு 0. அங்கே 0 தான் இருக்குது. இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்? கே டைப் தான். அப்போ ஜெட்டுக்கு கே போட்டுக்குவோம். ஜெட் ஈக்குவல் டு கே போட்டாச்சு. அப்போ என்ன வரும்? 17y 34k ஈக்குவல் டு 0. இப்போது 17y நிறுத்திக்கோ. ப்ளஸ் 34k இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 34k. அப்போது 17 34 ஈர் 17 34. அப்போது y இஸ் ஈக்குவல் டு 2k. ஆல்ரெடி நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? z ஈக்குவல் டு k சொல்லிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? z கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒய்யை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இருக்கிறது எக்ஸ். எக்ஸுக்கு என்ன சொன்னேன்? ஃபஸ்ட் ரோக்கு போக சொன்னேன். ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது? 3x 2y 7z 0. 3x 2y 7z ஈக்குவல் டு 0. இப்போது 3x எக்ஸ் தெரியாது, y கண்டுபிடிச்சிட்டேன். y ஈக்குவல் டு எவ்வளோ? மைனஸ் 2k. மைனஸ் 2k 7 z எவ்வளோன்னு சொல்லி பேர் வச்சோம்? k. 7k ஈக்குவல் டு 0. அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 2k மைனஸ் 4k. அப்போ 3x மைனஸ் 4k
ப்ளஸ் 7k ஈக்குவல் டு 0. 7kல 4k போச்சுன்னா 3k ப்ளஸ் 3k, இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3k. இப்போது 3ஆல் அடிச்சிட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் k. அப்போ நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த வெளிப்படையற்ற தீர்வை கொண்டாந்து எழுதணும். என்னென்னு எழுதணும்? எக்ஸ் எவ்வளோடானா மைனஸ் k, ஒய் எவ்வளோடானா மைனஸ் 2k, z எவ்வளோனா k. இதில் முக்கியம் k பிலாங்ஸ் டு ஆர், ஆர்னா ரியல் நம்பர். ஸோ இந்த சம் இதோட முடிவடைந்தது. இப்போது 1.7ல் ஃபஸ்ட் சம்மில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் நான் சொல்லிட்டேன் ஹோமோஜீனஸ் லீனியர் ஈக்குவேஷன், சமப்படித்தான நேரிய சமன்பாடு. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு பாருங்கள், 0 வந்திருக்கு. அப்போது 2 சொல்யூஷன் தான், ஒன்று ட்ரிவியல் இன்னொன்று நான் ட்ரிவியல். நம்ம போட்டு முடிச்சது நான் ட்ரிவியல் பார்த்தோம். இப்போ இது என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சமன்பாட்டை அணிகளாக மாற்ற வேண்டும். ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸாக மாற்றணும். இங்கே எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சு போச்சு 0 0 0. இப்போ நம்பர்ஸ் சொல்லுங்கள். 2 3 -1. இங்கே நம்பர் 1 -1 -2. இங்கே நம்பர் 3 1 3 3 1 3. இதுக்கு பேர் ஏ, இதுக்கு எக்ஸ், இதுக்கு பேர் பி. ஸோ விரிவுபடுத்தப்பட்ட அணி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி. ஏவையும் பியும் சேர்த்து விட்டுடு. ஏ மட்டும் சொல்லு. 2 3 -1 1 -1 -2 3 1 3 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0. ஃபஸ்ட்டு நம்முடைய வேலை 1 0 ஆக்குவது. அப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இப்போ போன சம் எடுத்து பாருங்கள். இங்கே நம்பர் இருக்கும், அதாவது 1 தவிர இங்கே நம்பர் இருக்கும். ஆனால் இங்கே 1 வந்துச்சு. 1 வந்தாவே நமக்கு என்னன்னு சொன்னோன்னா, அந்த 1 இருக்கிற ரோவை ஃபஸ்ட் ரோவுக்கு மாற்றிடணும். ஸோ அதை முதல் வேலையாக நம்ம செஞ்சுருவோம். மற்றதுக்கெலாம் கிடையாது. 1 வந்தால் மட்டும் அதை ஃபஸ்ட் ரோ கொண்டு போனால் 1 -1 -2 0. அதை செகண்ட் ரோ கொண்டு வந்துடு. 2 3 -1 0. ஸோ ரோ 1 ரோ 2க்கும், ரோ 2 ரோ 1 மாற்றினா ரோ 3 ஒன்றுமே செய்யலை. அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோ. எப்போ இது 1 வந்தால் மட்டும்தான், வேறு எதுக்கும் கிடையாது. அதுமாரி மாற்றிக்கிட்டோம். ஏன் சார் அப்படி மாற்றினேன்னா, இப்போ ஈஸியாகிடும் பாருங்களேன். 2ஆம் வாய்ப்பாட்டில் இதை மட்டும் பெருக்கினா போதும், இதை பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2ஆம் வாய்ப்பாட்டில் இதை மட்டும் பெருக்கு. O 2 2 O 2 2 E 2 4 0 × 2 0. ஸோ O 2 2 O 2 2 E 2 4 0. இப்போ இதை பார்த்து அப்படியே எழுது. 2 3 -1 0. இப்போ 0 ஆகுமான்னு ஆகாது. குறிய மாற்று. மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ். இப்போ இது 0, இது -2 -3 -5 1ல் 4 போனால் -3. பெரிய நம்பர் 4க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. இதை கொண்டாந்து இங்கே காப்பி பண்ணிக்கோ. ஃபஸ்ட் ரோவில் 1 -1 -2 0. செகண்ட் ரோவில் இதை எழுதணும். 0 -5 -3 0. தேர்ட் ரோ அதை பார்த்து எழுது. 3 1 3 0. இப்போது நம்ம 3 0 ஆக்கணும்னா ஃபஸ்ட் ரோ மட்டும் 3ஆல் பெருக்க போகணும். இதை பெருக்க வேணாம் ஃபஸ்ட், ஏன்னா இது ஏற்கனவே 3 தான் இருக்குது. அதுதான் நம்ம அந்த ரோவை மாற்றினது. ஃபஸ்ட் ரோ மட்டும் 3ஆல் பெருக்கு. 1 3 3 -1 3 3 -2 3 6 0 × 3 0. தேர்ட் ரோ பார்த்து எழுது. 3 1 3 0. இப்போ 0 ஆகுமான்னு ஆகாது. குறிய மாற்று. மைனஸ் 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 0க்கு மைனஸ் போட்டாலும் ஒன்று தான். ஸோ 3 -3 0 -3 -1 -4 -6 -3 -9 0. இதை கொண்டாந்து தேர்ட் ரோவில் எழுதிக்குங்க. ஃபஸ்ட் ரோல் ஆல்ரெடி என்ன இருக்குது? 1 -1 -2 0. செகண்ட் ரோல் ஆல்ரெடி என்ன இருக்குது? 0 -5 -3 0. தேர்ட் ரோ இப்போ கண்டுபிடிச்சது 0 -4 -9 0. இப்போ நம்ம இதை 0 ஆக்கணும். இது மட்டும்தான் முடியும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் ரோவுக்கு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? போயிட்டேன்னா இது இங்கே வந்து இது 1 ஆகிடும். 0 ஆக்குனது வேஸ்ட்டாக போயிடும். அதுதான் போகக்கூடாது. ஸோ செகண்ட் ரோ தேர்ட் ரோலே இருக்கணும் நம்ம. அப்போது இதை 0 ஆக்கணும்னா இதை 4ஆல் பெருக்கணும். இதை கொண்டாந்து 5ஆல் பெருக்கு. ஸோ இதை 4ஆல் பெருக்கு, இது 5ஆல் பெருக்கு. 0 × 4 0 4 5 20 3 12 0 × 4 0. இது 5ஆல் பெருக்கு. 0 × 5 0 4 5 20 9 5 45 0 × 5 0. இப்போ குறி மாற்றணும். மைனஸை ப்ளஸ் ஆக்கு. அப்போது இது 2 20 20 0. 45ல் 12 சப்ராக்ட் பண்ணு. 5ல் 2 போனால் 3, 4ல் 1 போனால் 3. ஸோ பெரிய நம்பர் 45. அதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. 0ல் 0 போனால் சரி. ஸோ இதை கொண்டாந்து இங்கே எழுதுங்க பார்க்கலாம். எக்கோலன் ஃபார்ம் வந்துச்சா பாருங்கள். ஃபஸ்ட் ரோல் என்ன இருக்குது? 1 -1 -2 0.
0 minus 5 minus 3 0. தேர்ட் ரோ இப்போ வந்தது 0 0 33 0. இப்போ நமக்கு எக்கோலன் ஃபார்ம் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இதை ஒன்றும் செய்ய முடியாது. ரேங்க் பாருங்கள், ஒரு ரோ ஃபுல்லாக என்ன ஆகலை, 0 ஆகலை. ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகலைன்னா ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3. நல்லா தெரியும் நமக்கு, ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகலை. இப்போ லாஸ்ட் காலத்தை மூடிக்கோ, மறுபடியும் இப்போ பாருங்கள், ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆச்சுன்னா இப்பயும் தான் 0 ஆகலை இல்லையா? ஸோ அப்போது ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ 3. அப்போ ரெண்டுமே 3 3னா கன்சிஸ்டன்ட். ரெண்டுமே 3 3னா 2 2னாலும் கன்சிஸ்டன்ட் தான். ஈக்குவல் வந்தால் கன்சிஸ்டன்ட், ஈக்குவல் இல்லைனா இன்கன்சிஸ்டன்ட், அவ்வளோதான். தமிழில் ஒருங்கமைவு உடையது, ஒருங்கமைவு உடையது. ஆனால் இப்போ 3 வந்ததுனால இதுக்கு பேர் ட்ரிவியல் சொல்யூஷன். போன சம் 2 வந்தது, நம்ம என்னன்னு சொன்னோம், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொன்னோம். 3 வந்தால் ட்ரிவியல் சொல்யூஷன். தமிழில் வெளிப்படை தீர்வு. அது வெளிப்படை அற்ற தீர்வு, இது வெளிப்படையான தீர்வு அல்லது வெளிப்படை தீர்வுன்னு கூட எழுதலாம். வெளிப்படை தீர்வு ட்ரிவியல் சொல்யூஷன் என்ன தெரியுமா? x ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0, நீயே போட்டுக்க வேண்டியதான், z ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். இந்த சம்மும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஹோமோஜினஸில் 2 டைப். ஒன்று நான் ட்ரிவியல் சொல்யூஷன், போன சம் பார்த்துட்டோம். இந்த சம் ட்ரிவியல் சொல்யூஷன், இதுவும் பார்த்துட்டோம். அப்போ நான் ட்ரிவியல்னால் ரேங்க் 2 வரும், ட்ரிவியல்னால் ரேங்க் 3 வந்துடும். அவ்வளோதான் விஷயம். அடுத்த சம் போகலாம். இப்போது எக்ஸசைஸ் 1.7ல் செகண்ட் சம் போவோம். இதில் பாருங்கள், x plus y plus 3z equal to 0, 4x plus 3y plus lambda z equal to 0, 2x plus y plus 2z equal to 0. லாம்டாவின் m மதிப்பிற்கு for what values of lambda in the system of equation have trivial solution, non-trivial solution. லாம்டாவின் m மதிப்பிற்கு இந்த சமப்படித்தான நேரிய சமன்பாடு வெளிப்படை தீர்வு பெற்றிருக்கும், வெளிப்படையற்ற தீர்வு பெற்றிருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம ஒரே சம்மில் பார்த்தோம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், 2 தனித்தனி சம் பார்த்தோம். ஒன்றில் வந்து நமக்கு ட்ரிவியல் வந்துச்சு, இன்னொன்று நான் ட்ரிவியல் வந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரே சம்மில் 2 வரும். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதிரான லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது வழக்கமாக செய்கிறது தான், ஒன்றும் குழம்பிடாதீங்க. வழக்கமாக என்ன செய்வோம், சமன்பாட்டை அணிகளாக மாற்ற வேண்டும். சமன்பாட்டை அணிகளாக மாற்றும்போது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0, இது XYZ. இங்கே நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 1 3. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 4 3 லாம்டா. லாம்டா மியூ கேலாம் வந்தால் குழம்பிடாத, ஈஸி தான். ஏன்னா இதுக்கு சொல்யூஷன் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 1 2 2 1 2. இதுக்கு பேர் A X ஈக்குவல் டு B. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், விரிவுபடுத்தப்பட்ட அணி A, B. ஏவையும் பியையும் சேர்க்க போகிறோம். ஏ என்ன சொல்லுங்கள், 1 1 3 4 3 லாம்டா 2 1 2. பி வந்து என்ன, 0. அப்போ இது வரைக்கும் ஏ, இது பி. திருப்பி திருப்பி அதை நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. இது வரைக்கும் ஏ, இது பி. சரி, இப்போ நம்ம 1 ஃபஸ்ட் நம்பரை வந்துச்சு பாருங்கள். போன வாட்டி இங்கே மாற்றின மாதிரி மாற்ற வேணாம், குழம்பிடாதீங்க. இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட் ரோவில் தான் என்ன இருக்குது, 1 இருக்குது, அதனால் மாற்ற வேணாம். அப்போ நான் யாரை 0 ஆக்கணும், 4 0 ஆக்கணும்னா ஃபஸ்ட் ரோவை 4ஆல் பெருக்கு. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 4 0 ஆக்கணும்னா ஃபஸ்ட் ரோவை 4ஆல் பெருக்கு. 1 4 4 1 4 4 முன்னாங்க 12, 0 4ஆல் பெருக்குனா 0. 4 4 12 0. செகண்ட் ரோவை எதுவும் பெருக்கு, அதை பார்த்து எழுது. 4 3 லாம்டா 0. இப்போது வழக்கமாக நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், கீழே தான் குறியை மாற்றுவேன். இப்போ கீழே குறியை மாற்றினா லாம்டா வந்து மைனஸ் ஆடாது, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் ரோவை மைனஸாக மாற்ற போகிறேன். அப்போ இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதில் ஃபஸ்ட் ரோ மைனஸாக மாற்றலாமான்னா தாராளமாக மாற்றலாம், தப்பே இல்லை. இப்போ நான் அது மாதிரி மாற்றி செய்யறதுக்கு காரணம்னா லாம்டா மைனஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட் ரோவை நான் மாற்றிடுறேன், மைனஸாக மாற்றிடுறேன். 4 - 4 0, 3 - 4 -1. ஏன்னா 4 பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்குது. இது லாம்டா -12. மீண்டும் சொல்கிறேன், லாம்டா ஒரு எழுத்து, அதை என்னால் கழிக்க முடியாது. இது நம்பர் இல்லை, அதனால் அப்படியே எழுதுகிறேன். லாம்டாவை லாம்டானே எழுதுகிறேன், -12 எழுதுகிறேன். ஸோ அதை தயவுசெய்து மறந்து போகாத. மறுபடியும் கொண்டாந்து இந்த மேட்ரிக்ஸில் அதை சேர்த்துட்டு ஃபஸ்ட் ரோவில் 1 1 3 0, செகண்ட் ரோவில் 4 தான் பின்னா ஆயிடுச்சு, எனக்கு 0 ஆயிடுச்சு. 0 -1 லாம்டா -12 0. தேர்ட் ரோ அப்படியே பார்த்து எழுது, 2 1 2 0. ஓகே, ஃபஸ்ட் இது 0 ஆக்கிச்சு. இப்போ எதை 0 ஆக்கணும், 2 0 ஆக்கணும்னா ஃபஸ்ட் ரோவை 2ஆல் பெருக்கு. 1 2 2 1 2 2 3 2 6 0 × 2 0. எழுதி பார்க்கலாம்.
எழுதியாச்சு. இப்போ தேர்ட் ரோ எழுதியாச்சு. இப்போ குறியை மாற்று. இப்போ சார் மேலே தான் மாற்றணும், மாற்றிக்கோ. அதுதான் நான் சொல்கிறேன், உன் இஷ்டம். இங்கே ஏன் நம்ம மேலே மாற்றணும்னா ஒரே ஒரு ரீசன், லாம்டாக்கு முன்னாடி மைனஸ் இருக்கக்கூடாதுன்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 2ல் 2 போனால் 0, 2ல் 1 போனால் 1, 6ல் 2 போனால் 4, 0ல் 0 போனால் 0. இதை கொண்டாந்து இங்கே எழுதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் 1 1 3 0, செகண்ட் ரோவில் 0 -1 லாம்டா -12 0, தேர்ட் ரோவில் 0 1 4 0. ஸோ இது 2 0 ஆகிடுச்சு. எக்குவலன்ட் ஃபார்ம் வரணும்னா இதை 0 ஆக்கணும். ஸோ இதை 0 ஆக்கும்போது தான் நான் என்ன சொல்கிறேன், மீண்டும் பாருங்கள், ஃபஸ்ட் ரோக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் ரோ தேர்ட் ரோலே வேலையை முடிச்சிரு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது, 1 1 3 0, செகண்ட் ரோ 0 -1 லாம்டா -12 0, 0 0 0, 1ல் 1 போச்சுன்னா 0. இங்கே போட்டு எழுத வேண்டிய அவசியமே இல்லை. இப்படியே பாருங்கள், 1ல் 1 போனால் 0. இப்போது நல்லா கவனிங்க, லாம்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ லாம்டாவை எழுதிக்கோ, ஏன்னா அது எழுத்து, இது 2 நம்பர். 4ல் -12 போனால் -8, கடைசியாக 0. இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன், இங்கே தான் குழம்பிடுவேன் நீ. லாம்டாவை ஒன்றும் பண்ணாத, 4ல் -12 கழிச்சா -8, அதோட நிறுத்திக்க. எக்குவலன்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா வந்துடுச்சு. இப்போ நம்ம கணக்கு செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான். கேஸ் 1 கேஸ் 2, 2 கேஸ் தான். கேஸ் 1 கேஸ் 2 அங்கே நம்ம கணக்கை பாருங்கள், வெளிப்படை தீர்வு வெளிப்படையற்ற தீர்வு 2 கேஸ் தான். ஸோ இப்போ நம்ம வெளிப்படை ஃபஸ்ட்டு எப்பவுமே என்ன பண்ணுவோம், இதை மட்டும் எடுத்துக்கோ, அந்த செகண்ட் ரோக்கு போகாது. இந்த கூட நான் ஒரு கேர்ள் கேட்டால் டவுட்ஸ் இங்கே போகவே கூடாது, இங்கே தான் இருக்கணும் நீ. ஸோ எதை மட்டும் எடுத்துக்கோ, லாம்டா -8 = 0. அப்போ அடுத்தது நீயே சொல்லு, லாம்டா -8 ≠ 0. 1 = 0. ஏன்னா இதில் மொத்தம் எத்தனை கேஸ் தான் இருக்குது, 2 கேஸ் தான் இருக்குது, பார்த்துக்கோ. இப்போது லாம்டா -8 0னா சைடில் அதை போட்டு பார்த்துக்கோ, என்ன வரும்னு சொல்லி போட்டு பார்த்துக்கோ. லாம்டா -8 0னா இந்த மேட்ரிக்ஸை போடு. ஃபஸ்ட் ரோவில் 1 1 3 0, செகண்ட் ரோவில் 0 -1 லாம்டா -8 = 0னா லாம்டா = 8. அப்போ 8 போட்டுனா 8ல் 12 போனால் -4. தேர்ட் ரோவில் லாம்டா -8 0 சொல்லிட்டேன். அப்போ 0 0 0 0, ஒரு ரோ ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபி 2, ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. இதை மூடிக்கோ, அப்பயும் ஒரு ரோ ஃபுல்லாக 0. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ 2. ரெண்டுமே 2னா நம்ம சொன்னோம் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட்னா ஒருங்கமைவு உடையது. ஒருங்கமைவு உடையதுன்னு சொன்னால் இப்போ 2 வந்தால் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இங்கே எழுதிக்கோங்க. ஸோ என்ன எழுத போகிற, ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் 2, ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. ஸோ ஈக்குவல், அதனால் என்ன எழுத போகிற, நான் ட்ரிவியல் சொல்யூஷன், வெளிப்படை அற்ற தீர்வு. வெளிப்படை அற்ற தீர்வு. அப்போ வெளிப்படை அற்ற தீர்வுனா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட வேண்டியதுதான். இங்கே வாங்க, லாம்டா -8 ≠ 0. அப்போ ≠ 0னா இது 0, இல்லைன்னா ஸ்டார்னு போட்டுக்க வேண்டியதுதான். அப்போது சொல்லுங்க பார்க்கலாம், 1 1 3 0, 0 -1 இது 0 இல்லை 0, 0 0 0 இல்லை 0, லாம்டா -8 0 இல்லை. அப்போது இது 0 இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ரேங்க் இது ஃபுல்லாக என்ன ஆகலை, 0 ஆகலை. அது ஃபுல்லாக 0 ஆகலை அப்படின்னு சொன்னால் என்ன எழுதுவோம், ரேங்க் ஆஃப் ஏபியும் 3 தான். ரேங்க் ஆஃப் ஏ என்ன நிறுத்திட்டு போங்க பாரு, மூடிட்டு பாரு. இதை மூடிட்டேன்னு சொன்னால் இந்த ரோ ஃபுல்லாக என்ன ஆகலை, 0 ஆகலை. அதை முடிக்கோ, லாஸ்ட் ரோ பாரு, 0 ஆகலை. அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் 3 தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல், கன்சிஸ்டன்ட். ஆனால் 3 வந்தால் என்ன சொல்லுவோம், ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் சொல்யூஷன்னா வெளிப்படை தீர்வு. வெளிப்படை தீர்வுன்னு சொன்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், x = 0, y = 0, z = 0. ஸோ இது வெளிப்படை தீர்வு, அது வெளிப்படையற்ற தீர்வு. ஸோ லாம்டாவின் எம் மதிப்புக்கு சொன்னால், இப்போ லாம்டாவோட மதிப்பு இதுக்கு ≠ 8, இது = 8. லாம்டா தான் கேட்டான், XYZ கேட்கல. ஸோ ஆன்சர் இவ்வளோ தான். நீங்கள் போய் மறுபடியும் XYZலாம் கண்டுபிடிச்சிட்ருக்காது, ஆன்சர் இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம 4 சம் பார்த்துருக்குறோம். இந்த 4 சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா, 4 டைப்
சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாம்டா மியூ கணக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஹோமோஜீனஸ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் ட்ரிவியல் சொல்யூஷனில் ஒன்று, நான் ட்ரிவியல் சொல்யூஷனில் சொல்லி கொடுத்தேன். கடைசியாக போட்ட கணக்கு லாம்டா சம். ஸோ இந்த 3 கணக்கில் ஒன்று எதிர்பார்க்கலாம். எந்த 3 கணக்குனா கே கணக்கு, லாம்டா கணக்கு, லாம்டா மியூ கணக்கு. இதுக்கப்புறம் நான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு அனுப்புகிறேன், செய்து உடனே அனுப்புங்க. தேங்க்யூ.